உலகெங்கிலும் இருக்கும் ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. ஜூலை மாத பலன்களை பற்றி பார்க்க போகிறோம். அது என்னமோ சொல்லி வச்ச மாதிரி ஜூன் 15ஆம் தேதிக்கு பிறகு நிறைய கிரக பயிற்சிகள் இந்த மாதம் நடக்கிறது. அதுல முக்கியமான பயிற்சியாக நாம் கருதுவோமேயானால் ஜூன் 28 சுக்கிரன் வந்து ரிஷபத்துக்கு போனார். இந்த பக்கம் என்னன்னா ஜூலை 17ஆம் தேதி ஒரு சூரியன் வந்து மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு வரார். கடகத்துல இருந்த புதன் வக்கரம் பெற்று புதனுக்கு போறார். இந்த பக்கம் ஜூலை மாதம் எண்டுல சிம்மத்தில் இருந்த செவ்வாய் பகவான் கன்னிக்கு போறார். சோ இந்த இத்தனை பயிற்சிகளும் ஏன்டா ஒரே மாசத்துல நடக்குது தெரியலையே, நிஜமா தெரியல. என்னவோ நடக்க போகுது, என்னவோ நடக்க போகுது. வினோத்திட்ட சொன்னா தம்பு வச்சிருவார், என்னவோ நடக்க போகுது. ஆனா என்ன அப்படின்னா என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஏன்னா இத்தனை கிரக பயிற்சி ஏன் நடக்குது? ஆனா இது இன்னைக்கு நேத்து இல்ல, இந்த வருட தொடக்கத்துல இருந்து ஒரு பீதியிலேயே தான் நம்மளை வச்சிருக்காங்க. சனி பயிற்சி நடந்தது, ராகுகேது பயிற்சி நடந்தது, குரு 3 பயிற்சி நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தாங்க. இந்த வருடம் தான் ஒரே மாசத்துல 4 பயிற்சி, 5 கிரக சேர்க்கை நடந்த ஒரே வருடம் இந்த வருடம் தான். அது என்னமோ கிரகங்கள்லாம் அப்படி இந்த கேரம் போர்டு காயின் மாதிரி இந்த வருடம் கடவுள் அப்படி விளையாடுறாரு. ஸோ அவ்வகையில என்னதான் நடக்குங்கிறத பார்த்துருவோம். ஒவ்வொரு ராசிக்கும் உடைய யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது, யாருக்கெல்லாம் வெளிநாட்டு யோகம், யாரெல்லாம் நல்லா படிக்க போறீங்க, யாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போறீங்க, யாருக்கெல்லாம் லவ் வரப்போகுது, நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். ராசி ரீதியாக பார்க்கிறோம். மீனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்குமே இந்த ஜூலை மாதம் நிறைய பேர் அதான் சொன்னேன், விருச்சிக ராசிக்காரர்கள் மீனராசிக்காரர்கள் நிறைய பிறந்திருப்பீங்க இந்த ஜூலை மாதம். ஜூலை மாதத்துல மீனராசிக்காரர்கள் 3-8 சுக்கிர பகவான் ஆட்சி பெறுகிறார். 4ஆம் இடத்துக்குரிய புத பகவான் 4-7 வக்கரம் பெறுகிறார். பாதகாதிபதி வக்கரம் பெறுவதால் நிறைய ட்ரிப்ஸ் போறீங்க. ஜூலை மாதம் ஃபுல்லா வெறும் பிரயாணம் தான். நிறைய பிரயாணங்களை நீங்க மேற்கொள்வீங்க. ஜூலை மாதம் கண்டினியூஸ் ட்ரிப்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். 4 கூடியவன் உயர்கல்வி, உயர் பதவி, மதிப்பு, மரியாதை போன்றவை. ரொம்ப ஜாக்கிரதையா நீங்க வந்து உயர்கல்வி படிக்க போறது மட்டும் ஜாக்கிரதையா நீங்க எல்லாம் படிச்சுட்டு அவங்க அந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் தராங்களா, ஸ்பான்சர்ஷிப்லாம் தராங்களா கேட்டுட்டு போகணும். 6 கூடியவன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது புத்திர பிராப்தி, குழந்தை விஷயங்கள்ல சின்ன சின்ன சண்டைகள், பிரச்சனைகள் போன்றவை உருவாவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது. 6 கூடியவன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது அந்த போன்ற பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டிய கட்டாயங்கள் ஏற்படும். 6 கூடியவன் யாரு? சூரியன் 5ஆம் வீட்டில் இருக்கும்போது, சந்திரனுடைய வீட்டில் இருக்கும் பொழுது குழந்தைகளால் மன கஷ்டம், குழந்தைகள் உடம்பு சரியில்லாம போறது, குழந்தைகள் பிரச்சனைகள் போன்றவை. குழந்தைகளை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ணுங்க. குழந்தைகளை கையால நீங்க முடிவு பண்ணுவீங்க. 2 கூடிய தனாதிபதி 7ஆம் வீட்டில் இருப்பதால் வெளிநாட்டு பயணங்கள், வெளிநாட்டினால் கிடைக்கக்கூடிய பண வரவுகள் போன்றவை ஏற்படும். குழந்தை விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. ஒரு அழகான கவிதை நம்ம சொல்றதா இருந்தா, இந்த குழந்தை விஷயத்துல ஒரு குழந்தை என்ன சொன்னுச்சு, ஒரு குழந்தைய ஒரு இதுல ஏத்தி விட்டுறாங்க, ட்ரெயின்ல ஏத்தி விட்டுறாங்க. ட்ரெயின்ல ஏறும்போது அந்த குழந்தை கேட்குது, நான் ட்ரெயின்ல தனியா போறேன், நீ தனியா போகக்கூடாது, அப்பாவும் கூட வருவேன். இல்ல பரவாயில்ல, நான் ட்ரெயின்ல தனியா தான் போறேன் என்று சொல்கிறார். சரி, அம்மா எல்லாம் வேண்டாங்கிறாங்க. அப்போ அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டியா நீ? தனியா போற அளவுக்கு நீ பெரிய ஆள் ஆயிட்டியா? ஏதாவது பிரச்சனைனா நாங்க தான் பொறுப்பு, நீ இன்னும் கொஞ்சம் வளர்ந்ததுக்கு அப்புறம் தனியா போகலாம், இப்போ நீ தனியா போகக்கூடாதுன்னு சொல்றாங்க. இல்ல முடியாது, நான் தனியா தான் போவேன் நான் அப்படின்னு சொல்லி. அப்பா என்ன சொல்றாரு, வழக்கமா அப்பா தானே எப்பயுமே பெண் குழந்தைங்களோட ஃப்ரெண்ட்ஸு. சரிம்மா நீ போமா, நீ தனியா போ. ஆனா ஒரே ஒரு விஷயம், நான் உனக்கு ஒரு நோட்டீஸ் தரேன், இந்த நோட்டீஸை பேக்கெட்ல பையில வச்சுக்கோ, உனக்கு பிரச்சனை வரும்போது இந்த நோட்டீஸ் எடுத்து பாரு, மற்றபடி நீ போன்னு சொன்னாங்களாம். சரின்னு அந்த பொண்ணு அந்த அவர் எழுதி கொடுத்த நோட்டீஸை வாங்கி அவரோட பையில வச்சுட்டு அந்த பொண்ணு போகுது. போற வரைக்கும் நல்லா தான் இருந்தது மைண்ட் செட்டு. ட்ரெயின் மூவ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. பயம் வந்துருச்சு அந்த பொண்ணுக்கு. சுற்றி அப்பா இல்லை, அம்மா இல்லை, அண்ணா இல்லை, யாரும் இல்லை. நம்மளை யாராவது கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது, நம்மளை யாராவது துணைக்கு இல்லாமல் போயிட்டா என்ன பண்ணுறதுன்னு பயப்பட ஆரம்பிச்சிருச்சு இந்த குழந்தை. அப்போ அப்பா சொன்னது ஞாபகம் வருது. அப்போ என்ன பண்ணுது, அந்த பேக்கை திறந்து அந்த பேப்பரில் அப்பா என்ன தான் எழுதி கொடுத்துருக்காருன்னு எடுத்து படிக்க பார்க்குது. அதில் என்ன எழுதியிருக்காருன்னா, பயப்படாதே. சொல்லும் போதே எனக்கு கண் கலங்குது சார், ரொம்ப அழகான வார்த்தை. பயப்படாதே, பக்கத்து பெட்டியில் தான் அப்பா இருக்கிறேன்னு எழுதியிருந்தாராம். பக்கத்து பெட்டியில் தான் அப்பா இருக்கிறேன். எவ்வளவு சத்தியமான வார்த்தை. இதுதான் வாழ்க்கையில் நம்ம கத்துக்க வேண்டிய பாடம். பயப்பட வேண்டாம், கடவுள் பக்கத்து பெட்டியில் தான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நம்ம தான் அவர் நம்ப மாட்டோமே, அதான் பிரச்சனை. பக்கத்து பெட்டியில் தான் கடவுள் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்.
மீனராசிக்காரர்களே 7ஆம் வீட்டில் 2 கூடிய தனாதிபதி இருந்துச்சு, பணம் டைட் ஆக போகுது, ரொம்ப கஷ்டப்பட போறீங்க, அதெல்லாம் நம்புறீங்க, அதெல்லாம் பயப்படாதீங்க. கொஞ்சம் எட்டி பாருங்க, பக்கத்து பெட்டியில் கடவுள் வந்து கொண்டிருக்கிறார். என்ன ஆகிடப்போகுது? கடவுள் பக்கத்து பெட்டியில் தான் இருக்கிறார். இந்த வார்த்தையை திரும்ப திரும்ப சொல்றேன், பயப்பட வேண்டாம், பக்கத்து பெட்டியில் தான் கடவுள் இருக்கிறார். அந்த குழந்தை அதை படிச்ச உடனே ஒரு நிம்மதி பெருமூச்சு, அதுக்கப்புறம் அது பயப்படல. எப்படி பயம் வரும்? அதான் அப்பா பக்கத்து வீட்டில் இருக்காரு, அப்பான்னு கூப்பிட்டு வந்துட போறாரு. அதுதான் இந்த மீனராசிக்காரர்களுக்கு என்ன 6 கூடவன் 5ஆம் வீட்டில் இருக்கும் பொழுது, 5 என்பது இறை நம்பிக்கை, இறை வழிபாடு, மனக்கலக்கம் போன்றவை ஏற்படுகிறது. சந்திரனுடைய வீடு இல்லையா? 4 7 கூடியவன் வக்கரமாகும் பொழுது, 4ங்கிறது சுகஸ்தானம், கம்ஃபர்ட் ஜோன். அந்த கம்ஃபர்ட் ஜோன் பாதிக்கப்படும். மீனராசிக்காரர்களுக்கு ஓட்டமும் நடையுமா இருக்கும். ஓடணும், ஓடியாரணும், ஒரு மனுஷன் என்னதாண்டா செய்யறது அப்படிங்கிற மாதிரி. 4 7 கூடியவன் சில பேருக்கு படிக்க வச்சே பெட் எடுப்பாங்க. 11லேருந்து 12 வரைக்கும் கராத்தா கிளாஸு, 12லேருந்து 1 மணி வரைக்கும் கொரியா கிளாஸு, 2லேருந்து 3 மணி வரைக்கும் பாட்டு கிளாஸு. விடுங்கடா, மண்டை வெடிச்சிட போகுது. அந்த மாதிரி தான் மீனராசிக்காரர்கள். எழுதிக்கோங்க மனசில், பக்கத்து பெட்டியில் கடவுள் இருக்கிறார், தைரியமாக போங்க. ஃபாரின் சம்பந்தப்பட்ட பணங்கள் உங்களுக்கு வரப்போகிறது. மீன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தில் கோச்சார கிரகங்கள் கொடுக்கின்ற மாற்றங்கள் என்ன, இந்த கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை இன்டியூஷன் பண்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ராசியில சனி பகவான், ராசிக்கு 3ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 3ஆம் இடத்துலயே அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான், சூரிய பகவான், புதன் பகவான் அமர்ந்திருக்கிறாங்க. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து 17ஆம் தேதி வரையும் 4ஆம் இடத்துல அமர்ந்திருப்பார். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடமான கடகராசிக்குள்ளே போயிடுவார். அதே போல் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் இணைந்து அமர்ந்திருக்கிறாங்க. ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான். சுக்கிர பகவான் இந்த மாத எண்டில் வந்து மிதுனத்துக்கும், மிதுனத்தில் அமர்ந்திருக்கிற புதன் பகவான் கடகத்துக்கும் சூரியனோட சேர்ந்து இந்த மாத எண்டில் பயணிப்பார். ஸோ இதுதான் கோச்சார கிரகங்களுடைய அமைப்பு. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது நம்முடைய மீன ராசிக்கு என்ன மாற்றம் கிடைக்க போகுது? மீனம் மகிழ்ச்சியை சந்திக்குமா, நாங்கள்லாம் சிறப்பாக இருப்போமா அப்படின்னு கேள்வி வச்சிங்கன்னா, உறுதியாக மனபயம் நீங்கி, மனதில் உள்ள போராட்டம் நீங்கி, மகிழ்ச்சியான சூழ்நிலையை இந்த மாதத்தில் நம்மளுடைய மீனராசினியர்கள் உறுதியாக சந்திப்பீங்க. தங்க நகைகள் வாங்குவதற்கான யோகம் உண்டுங்க. உறுதியாக நல்லா கேட்டுக்கோங்க, மீன ராசியில் யாருக்கு சுக்கிர பகவான் அமர்ந்திருக்காங்களோ அந்த நேர்கள் உறுதியாக தங்க நகைகள் வாங்குவீங்கிறது நிதர்சனமான உண்மை. அதே போல் மீனராசினியர்களில் யாருக்கு சுக்கிர பகவானுடைய புத்தியோ, சுக்கிர பகவானுடைய அந்தரமோ அல்லது சுக்கிர பகவானுடைய திசையோ நடக்குன்னா உறுதியாக தங்க நகைகள், நீங்கள் எவ்வளோ ரேட்டுக்கு தங்க நகை போனாலும் சரி, நீங்கள் தங்க நகை வாங்குறதுக்கான அமைப்பை கிரகங்கள் வாய்ப்பளிக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சுக்கிரன் அமர்ந்திருக்கிறதுனால கிட்டத்தட்ட இந்த மாதம் சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடிய மாதம். உங்களுடைய மனசில் உள்ள ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய அற்புதமான செயல்பாடுகள் ஏற்பட போகுது. நீதி, நேர்மை, உண்மை, கடமை, கண்ணியம், கட்டுப்பாடுன்னு கிட்டத்தட்ட 1.5 வருஷமா நிறைய விஷயங்களை இழந்துட்டீங்க. எவ்வளோ உங்களுக்கு டாமினேஷன், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ ஒரு நம்பிக்கை துரோகங்கள் செஞ்ச நபர்களை கூட நீங்கள் என்ன பண்ணல, மனதார கூட திட்டலை. போ, பிழைச்சிட்டு போ, என்னமோ செஞ்சுட்டு போ, என் மூலமாக நீ வாழ்ந்தல நல்லா இரு அப்படின்னு சொல்லி வார்த்தையால் பாராட்ட தான் செஞ்சுருப்பீங்க போல, மனசார அவங்கள திட்டிருக்க கூட வாய்ப்பு இல்லை. ஸோ அப்படிப்பட்ட நீதி நேர்மை கட்டுப்பட்ட மீனராசினியர்களுக்கு இந்த கோச்சார கிரகங்கள் எல்லா விதமான விஷயங்களிலும் மாற்றத்தை கொடுக்க போகிறாங்க. ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு செயல்பாடை கொடுக்க போகிறாங்க. கடன் சுமைகளில் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக கொஞ்சம் கடன் பிரச்சனை அதிகமாக இருக்குது. கடன் சம்பந்தப்பட்டவர்கள் கொஞ்சம் அதிகமான அழுத்தத்தை கொடுக்குறாங்க. எப்படா கடனை அடைப்போம் அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்க நம்மளுடைய மீன ராசி அன்பர்களுக்கு கடன் சுமை படிப்படியாக குறைவதற்கான பாக்கியம் ஏற்படுகிறது. ஸோ இந்த மாதம் உறுதியாக சொல்கிறேன், புதிய கடன் மட்டும் தயவு செய்து வாங்கிறாதீங்க. ஏதாச்சும் இந்த கடன் அடைக்க அந்த கடனை வாங்கி கொடுத்தேன், அந்த கடன் அடைக்க இன்னொரு கடன் வாங்கி கொடுத்தேன்னு மட்டும் முயற்சி எடுக்க வேண்டாம். முடிந்தளவு உங்களுக்கு இருக்கிற விஷயங்களை வச்சு சமாளிங்க. கிரகங்கள் அதற்கான உதவிகளை செய்வாங்க.
சில வழிபாடுகள் சொல்கிறேன், அதை ஃபாலோ பண்ணுங்கள். உணர்ச்சிப்பட்டு ஒரு கடன் அடைக்க இன்னொரு கடன் மட்டும் மீனராசி என்பர்கள் இந்த மாதம் வாங்குவதை தவிர்த்து கொள்வது நல்லது. உங்களுடைய தாய்மாமா இருக்காங்கன்னா அவங்கள வண்டி வாகனங்களை போகும்போது கவனமாக போக சொல்லுங்கள். அதே போல் உங்கள் தாய்மாமா உறவுக்கும் உங்களுக்கும் சின்ன சின்ன ஏதாவது ஒரு கருத்து வேறுபாடுகள் வருதுன்னா முடிஞ்சளவு அவங்ககிட்ட வந்து பண்பாக பேசுங்க, பணிவாக பேசுங்க. முடியாத பட்சத்துக்கு பேசாமல் போயிடுங்க. ஏன்னா அந்த உறவு உங்களுக்கு இன்னும் 2-3 மாதங்களுக்கு பிறகு பயனுள்ள உறவாக மாறும். ஸோ அதன் மூலமாக நீங்கள் மாற்றத்தை சந்திக்கக்கூடிய யோகம் உண்டு. ஸோ அப்போ விவாதங்கள் தொடராமல் இருந்தீங்கன்னா என்ன ஆகும்? உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அரசாங்க வழி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நம்மளுடைய மீனராசினியர்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு உண்டு. பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லது டைவர்ஸ் வரையும் போயிட்டோங்க, கோர்ட் வரையும் போயிட்டோங்க, ஆனால் அது இருபெரியாக இருக்குங்க அப்படின்னு எதிர்பார்த்து காத்திருக்கின்ற நம்மளுடைய மீனராசி என்பர்கள் சமரசமாக பேசணும்னு நினச்சி ஒரு தூது விட்டீங்கன்னா அந்த சமரசம் உங்களுக்கு சாதகமாக முடியும். வேணும்னு நினச்சா சமரசம், வேண்டாம்னா சமரசம் கேன்சல் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்? புதிய வாழ்க்கையை துணைக்கலாம். ஆனால் முடிஞ்ச அளவு சமரசத்துக்கு முயற்சி பண்ணுறதுக்கான வாய்ப்பு என்னைய பொறுத்தளவு இருக்குங்கிறதான் சொல்ல முடியும். ஓகேவா? ஸோ அதே போல் உங்களுடைய ரகசியங்கள் இந்த மாதம் உறுதியாக பாதுகாக்கப்பட வேண்டும். எந்த விஷயத்தையும் வெளிப்படையாக சொல்ல வேண்டாம். நிதானமாக செயல்படுங்க. வெற்றிகள் அதிகமாக இருக்குது. புதிய பதவி உயர்வு கிடைக்க போகுது, புதிய பொறுப்புகள் கிடைக்க போகுது. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் எல்லா விதமான பிரச்சனையும் இருந்தும் எல்லா விதமான போராட்டங்களும் இல்லாமல் நீங்கள் சரியான முறையில் ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டில் அருகில் இருக்கின்ற வீரபத்ரர் வழிபாடு பின்பற்றுங்கள். சிவன் கோயிலில் அல்லது முருகன் கோயிலில், பத்ரகாளியம்மன் கோயிலில் வீரபத்ரர் இருப்பார். ஸோ வீரபத்ரருக்கு வந்து பார்த்திங்கன்னா மனசார போய் வழிபாடு செய்து அவரை மனதார கைப்பற்றி கொண்டு என்ன கிழமை போகலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா மேக்சிமம் வீரபத்ரருக்கு சனிக்கிழமை போகிறது ரொம்ப நல்லது. எல்லா கிழமையும் வீரபத்ரர் கும்பிடலாம். நம்முடைய மீனராசிக்காரங்க சனிக்கிழமை போய் வழிபாடு செஞ்சிங்கன்னா சங்கடங்களை நீக்கி, கஷ்டங்களை நீக்கி, சனி பகவான் ராசியில் அமர்ந்திருக்க செயல்பாடு மூலமாக எதிர்மறையான விஷயங்களை நீக்கி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு, முன்னேற்றம் அடைவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் இறை வழிபாடு மூலமாக முழுமையாக கொடுக்கும் என்பதை நிதர்சனமாக கூறிக்கொள்கிறேன். தற்போது வரை ஜூலை மாத பொது பலன்களை நீங்கள் பார்த்தீங்க. ரொம்ப பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. அதாவது நம்ம சொன்ன அத்தனை விஷயமே வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகங்கள் மாத பலன்களை வச்சு நம்ம சொல்லியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன தான் ஹெட்டிங் போட்டாலும், என்ன விஷயங்களை உங்கள் செயல்படுத்தினாலும் ஒரு 20% ஒரு பூஸ்ட். இதுதான் உண்மை. அதுக்காண்டி உங்கள் லைஃபே இந்த மாதம் டோட்டலாக மாறப்போகுது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. உங்களுடைய சுய ஜாதகமே உங்களுடைய வாழ்க்கையை முழுமையாக நிர்ணயம் பண்ணும். உங்களுடைய எதிர்கால சம்பந்தப்பட்ட கேள்விகள், உங்களுடைய கடந்த காலம் சம்பந்தப்பட்ட செயல்பாடில் ஏன் நடந்துச்சுங்கிற கேள்விகள் ஏதேனும் இருக்குது அப்படின்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. முடிஞ்சளவு கால் பண்ண வேண்டாம், வாட்ஸ்அப்பில் எஸ்எம்எஸ் பண்ணுங்கள். உங்களுக்கான அப்பாயின்மெண்ட் டைம் கொடுத்து உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட கேள்விகளுக்கு மிக தெளிவாக துல்லியமாக நீங்கள் என்ன வழிபாடு செஞ்சால் நல்லாயிருக்கும், வழிபாடுகள் மட்டும் போதுமா இல்லை வேறு எதுவும் பரிகாரங்கள் செஞ்சால் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுமா என்பதை பற்றி துல்லியமாக கணக்கிட்டு உங்களுக்கு குறிப்பிட நான் காத்திருக்கிறேன். வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் இந்த வீடியோவை பொறுமையாக பார்த்த அனைத்து விதமான நம்மளுடைய உலகெங்கும் இருக்கும் நம்முடைய நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீன ராசி என்பர்களுக்கு ஜூலை மாதத்துல இந்த மீன ராசி என்பர்கள் நிறைய ஒரு சேஞ்சஸ் இருக்க போகுது. ஏன்னா ஜென்ம சனி வக்ர நிலை அடைகிறார். வக்ர நிலை அடையும் போது கொஞ்சம் பெட்டரா ஃபீல் பண்றதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். இது நாள் வரைக்கும் என்னமோ செஞ்சிட்டு இருக்கிறீங்க, என்னமோ நடந்துட்டு இருக்குது, நாங்க பாட்டுக்கு ஏதோ டிராவல் பண்ணிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய இந்த மீன ராசி என்பர்கள் இந்த வக்ர நிலை வரும்போது
அந்த சனி பகவான் 13ஆம் தேதி வக்ரம் அடைகிறார். அந்த வக்ர நிலை அடையும் போது ஒரு பெட்டர் ஃபீலிங்ஸ்ன்றது கண்டிப்பா இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்கும். இந்த மீன ராசி என்பர்கள் தன்னுடைய வாழ்நாள் பலனாக தான் இந்த ஒரு மாதத்தை அனுபவிக்க போறீங்க. ஏன்னா இந்த ஒரு மாதத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4ஆம் இடத்துல சூரியன் குரு, 5ஆம் இடத்துல அந்த புதன், அடுத்து பாத்தீங்கன்னா 6ஆம் இடத்துல அந்த செவ்வாய் கேது, இந்த மாதிரியாக அப்படியே ராசி ஃபுல்லா உங்களுக்கு அடுத்தடுத்த ராசி ஃபுல்லா கிரகங்களா இருக்கிறதுனால எல்லா விதமான ஒரு வாய்ப்புகள், எல்லா விதமான ஒரு நிலைப்பாடுகள் எல்லாமே நிரந்தரமாகறதுக்கு உண்டான ஒரு நேரம். ஒரு வீடு வாங்கணும்னு முயற்சி பண்ணீங்கன்னா அதுல ஒரு நல்ல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. அடுத்து ஒரு வெளிநாடு போகணும் முயற்சி பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு சாதகமான ஒரு சூழ்நிலை. ஒரு மேற்படிப்பு படிக்கணும் ஆசைப்படுறீங்க, அதுல ஒரு சாதகமான சூழ்நிலை. அடுத்து குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுலயும் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ரிசல்ட். இப்படி எல்லா இடத்துலயுமே இந்த மீன ராசி என்பர்களுக்கு அடுத்தடுத்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் இந்த மாதம் இருக்க போகுது. இந்த மாதத்துல இந்த மீன ராசி அன்பர்கள் குடும்பத்தோட சில ஆன்மீக பயணங்களை வச்சுக்கோங்க. ஆன்மீக பயணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நீண்ட நாட்களாக சில பிரார்த்தனைகள், நேர்த்தி கடன்லாம் வச்சிருப்பீங்க, அதெல்லாத்தையுமே இந்த ஜூலை மாதத்துல போய் பண்ணிட்டு வாங்க. பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஏன்னா திரும்ப சனி வக்ர நிலை நிவர்த்தி அடைஞ்சு வந்தாலுமே உங்களுக்கு பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. இந்த மாதிரியான ஒரு இடைப்பட்ட டயத்துலதான் நம்ம சில நேர்த்தி கடன் செலுத்தணும். செலுத்தாம இருந்தோம் அப்படின்னா இன்னமும் பெரிய அளவுக்கு நமக்கு பிரச்சனைகள் வரும். அதனால குடும்பத்தோட சேர்ந்து குலதெய்வ கோயிலுக்கு போறது, குலதெய்வ கோயிலுக்கு பொங்கல் வைக்கிறது, இதெல்லாம் செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஒரு பெட்டர் ரிலீஃப் அப்படின்றது இந்த ராசி என்பர்களுக்கு மீண்டும் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். உங்களுடைய 3ஆம் இடத்துல அந்த சுக்கிரன் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால வெளியிடத்துல போய் வேலைக்கு போறீங்க அப்படின்னா பண வரவுகள் சூப்பரா இருக்கும். வெளியூருக்கு போய் நீங்க வேலைக்கு போறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வருமானங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரம். டிராவலிங்லயே இருப்பீங்க. இந்த மீனராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் ஒரு வாரம் ஒரு இடத்துல இருக்கிறது, சென்னையில இருக்கிறது, ஒரு வாரம் பெங்களூர்ல இருக்கிறது, ஒரு வாரம் கோயம்புத்தூர்ல இருக்கிறது, ஒரு வாரம் வேற இடத்துல ஃபாரின்ல இருக்கிறது, இந்த மாதிரியாக டிராவலிங்லயே இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இருக்க போகுது இந்த மீன ராசி என்பர்களுக்கு. இப்படி டிராவலிங்ல இருக்கிறதுனால ஏதாவது பாதிப்புகள் வருமா, உடல் அளவு பாதிப்புகள், அடுத்து ஹெல்த் இஷ்யூஸ் ஏதாவது வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுக்குலாம் எதுவுமே வராது. ஹெல்த் இஷ்யூஸ்லாம் ஒண்ணுமே வர்றதுக்கு வாய்ப்புகளே கிடையாது. உங்களுடைய 4ஆம் இடத்துல அந்த சூரியனும் குருவும் இருக்கிறாரு. அதனால ஹெல்த் ரொம்ப டெவலப்பா தான் ஆகும். ஒரு உடல் வலிமைன்றது ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். இதனால் வரைக்கும் ஒரு மந்த தன்மையோட இருந்த இந்த மீனராசி என்பர்கள் அந்த சனி வக்ர நிலை அடையிறதுனால அந்த மந்த தன்மையிலிருந்து வெளிவருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். ஒரு சுறுசுறுப்பா இதனால் வரைக்கும் காலையில எந்திரிக்கிறதுக்கே முடியாது, என்னமோ ஒரு 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 இது மாதிரியா இருக்கும், ஒரு மூடே அப்செட் ஆன மாதிரி இருக்கும். ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இந்த ஜூலை மாதத்துல அதிகாலையில எந்திரிச்சு உங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சு ஒரு தெய்வ வழிபாடு இப்படி அடுத்தடுத்து உங்களுடைய டைமை ரொம்ப எஃபெக்ட்ஃபுல்லா செலவழிக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரமோஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ப்ரமோஷன் உங்களுடைய குவாலிஃபிகேஷன் அடிப்படையில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால உங்களுடைய குவாலிஃபிகேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்குது. ஏதாவது ஒரு எக்ஸாம் எழுதி நீங்கள் இந்த ப்ரமோஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா அதெல்லாம் எழுதிக்கலாம். அதனால ஒரு நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ன்றது இந்த மீனராசி என்பர்களுக்கு கிடைக்கும். இந்த ஒரு ப்ரமோஷன் மூலமாக லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய வருமானம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு தருணம். குடும்பம்லாம் அப்புறம்தான், வருமானம் தான் முக்கியம் அப்படின்ற மாதிரியாக இந்த மீன ராசி என்பர்கள் வருமானத்தை நோக்கியே இந்த காலகட்டம் முழுவதுமாக பயணிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த காலகட்டம் இந்த மீன ராசி என்பர்கள் மிக பெரிய அளவுக்கு அந்த வருமானத்துல கான்சென்ட்ரேட் பண்ணுவீங்க. இந்த மாதிரியான ப்ரமோஷனுக்கு உண்டான ஒரு எக்ஸாம்ஸ்லாம் எழுதுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். யாரெல்லாம் அரசாங்கத்துல வேலை
எதிர்பார்க்குறீங்களோ அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த அரசாங்க உத்தியோகத்துல நல்ல ஒரு பதவி மாற்றம்ன்றது கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். அந்த பதவி மாற்றத்தினால ஏதாவது ஒரு இடர்பாடுகள் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வராது. பதவி மாற்றத்தின் மூலமாக உங்களுடைய மதிப்பு மரியாதை இன்க்ரீஸ் ஆகும். ஒரு சூப்பரிண்டெண்டா இருந்தவங்க பாத்தீங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்டர் லெவலுக்கு போறக்கூடிய ஒரு டைம், அடுத்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு அதிகாரியா இருக்கிறவங்க அதுக்கு மேல போகக்கூடிய ஒரு டைம், இப்படி அந்த பதவி உயர்வுகள்ன்றது அடிக்கடி உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த மீன ராசி என்பர்களுக்கு இருக்க போது. வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டம் மேலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நேரம். சாதாரணமா சொந்த ஊர்லயே இருக்கிறவங்களுக்கு இவ்வளவு ஒரு நல்ல ஒரு மாற்றம்னா வெளியூர் வெளிநாட்டுல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய தொழில் வயசும் சரி, அடுத்து வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்திலயும் சரி நல்ல ஒரு சேஞ்சஸ் இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும். வேலையில உத்தியோக உயர்வு, அடுத்து பாத்தீங்கன்னா இது வருமான உயர்வு, நீங்க நினைத்த இடத்துல உங்களுக்கு நினைத்த ஒரு டிமாண்ட், அதாவது நீங்க ஏதாவது ஒரு டிமாண்ட் வச்சிருப்பீங்க அதெல்லாம் ரொம்ப ஈஸியா கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இன்டர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணிட்டு வந்தாச்சு, ஆனாலும் எங்களுக்கு அந்த இந்த கால் லெட்டர் வரவே இல்லை, ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் வரவே இல்லை அப்படின்றவங்களுக்குலாம் இந்த மாதம் ஈஸியாக எளிதாக வரக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த சனி வக்ர நிலை அடையிறது தான். அடுத்து சூரியன் குருவும் 4ஆம் இடத்துல இருக்கிறது, உங்களுடைய ராசி அதிபதியும் 4ஆம் இடத்துல இருக்கிறது தான் இந்த மாதிரியான ஒரு மாற்றங்களுக்கு ஒரு அத்தியாயமாக ஒரு பேஸ்மெண்டாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ நிறைய அட்டன் பண்ணக்கூடிய ஒரு தருணமாக இருக்கும். அந்த இன்டர்வியூலயும் நல்ல சக்சஸ்ஃபுல்லான ரேட்டிங்ஸ்ன்றது கண்டிப்பா இந்த மீனராசி என்பர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய தசாபுத்தி பலன்கள், அடுத்து உங்களுடைய ஜாதக பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.